उग्रे वीरे दैत्येन्द्र वक्षोविदलनमुदिते भीषणे विष्णुसंज्ञे भूयात् भक्तिः परामे ज्वलति सकलवित्सार्वभौमेति भद्रे पत्यो सर्वस्य मृत्योर्मृत्तिकृति विनतानन्दगन्धे मुकुन्दे श्रीरङ्गनाथषडगोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीः सुन्नचरिते करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट्षडगोपसद्यं वेदान्तदेशिकेतीन्द्रमहं प्रपद्ये वेदान्तदेशिकेतीन्द्रकटाक्षलब्धत्रयन्तसारमनोद्यगुणं बुधाग्र्यं नारायणादि कृपाभिषिक्तम श्री रंगनाथ அதிசேகரம் ஆசிரியாமஹ. இன்னைக்கு ஐசிங்கருடைய இப்போ வரப்போறது ஆனி மாசத்துல 70வது நட்சத்திரம் ஐசிங்கருக்கு பூர்த்தியானது. இந்த சப்ததியை முன்னிட்டு இந்த வருஷத்துல ஒவ்வொரு மாசமும் மகத்தன்னைக்கு ஐசிங்கருடைய திருமகத்தன்னைக்கு மாதந்தோறும் மகம் அப்படின்னு வச்சுட்டு ஒவ்வொரு திவிதேசத்துல திருநட்சத்திர கொண்டாடியானது. அது கூடவே அதுக்கு அடுத்து வரக்கூடிய சனி ஞாயிறு நாள்கள்ல ஒரு சதஸ்தா வச்சிருக்க பல விஷயங்கள்ல சிவாசிட்டேருந்து ஆரம்பிச்சது. அந்த மாதிரி வேற பாட்சாத்தாகம் மாற்றி வைகாசாகம் மாற்றி கீதா பாஷ்யத்தை பற்றி நடந்து பகவத் விஷயத்தை நடந்தது. இப்போ இன்னைக்கு அந்த கிரமத்துல உபனிஷத் பாஷ்யத்துல நேற்று நடந்தது, இன்னைக்கு நடக்க போறது. இந்த 2 நாளும் உபனிஷத் பாஷ்யங்களை பற்றி அவாவா வித்வான்கள் விஷயத்தை பிரஸ்தாபம் பண்ண போற மகா வித்வான்கள் இருந்துட்டு அவளை சோதிச்சு கொடுத்து இந்த மாதிரியான விசுமனுடைய கைங்கரியம் ஆச்சாருடைய திருநட்சத்திரத்தை முன்னிட்டு நாமெல்லாம் அனுபவிக்க முடியா அமைஞ்சிருக்கு. உபனிஷத் பாஷ்யத்தினுடைய ஏத்தமானது சிவாசி காலக்ஷேபம் பண்றதுக்கு கூட முதல்ல மூலம் என்ன தெரியணும். நிர்மூல காலக்ஷேபம்னு வேடிக்கையா சொல்லுவேன். உபனிஷத்தே தெரியாமல் இருந்துட்டா பாஷ்யத்துல ஏதோ ஒரு பங்கி எடுக்கிறார், எங்கேருந்து வந்தது என்னாச்சுன்னே தெரியாது போயிடும். அதுக்காக முதல்ல மூலத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டா 10 உபனிஷத்தில் முக்கியமானது பிரம்மசூத்திரத்தை எடுத்தது. அதுக்கெல்லாம் ரங்கராமானுஜ சுவாமின்றவர் உபனிஷத் பாஷ்யக்காரன்றவர் வியாக்கியானம் பண்ணிருக்கார். அதை பிரதானமா சம்பிரதாயத்தை எல்லாரும் இப்போ உபனிஷத் பாஷ்யத்தை காலக்ஷேபம் பண்ணி அப்புறம் சிவாஷ்யத்தை காலக்ஷேபம் பண்றது. அந்த கிரமத்துல இன்னைக்கு நேற்று இன்னைக்கு 2 நாள்ல உபனிஷத் பாஷ்யத்திலேருந்து அதாவது ஒவ்வொரு உபனிஷத்தை ஒவ்வொரு விஷயத்தை தாங்கள் எதுல பரிசிரமப்பட்டு தெரிஞ்சுன்னு வராளோ அதை சொல்ல போற, அதை கேட்ட மாலோகம் ரசிக்க போற. நாம் பரமபுருஷனை ஔபனிஷத பரமபுருஷன் அப்படின்னு சொல்றோம். நம்ம சித்தாந்தத்துல உபனிஷத்துகள்ல இருந்தா அறியப்பட வேண்டியவன் எம்பெருமான். அதனால இந்த ஔபனிஷத பரமபுருஷன் எப்படிப்பட்டவன், உபனிஷத்துல என்னமா சொல்றது அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். உபனிஷத்துல ஒரு பிரதானமான விஷயம் ஆச்சாரியால் சிஷ்யால் மூலமாவே இந்த ஞானம் வந்ததுன்றதை காட்டுறது. அதனால ஆச்சாரியனை சிஷ்யன் முறையா அணுகி அவரிடத்துல பிரார்த்திச்சு அவரும் சிஷ்யனுடைய குணத்தெல்லாம் பரீட்சித்து அப்புறம் வேதாந்தத்தை சொல்லி தருவார் அப்படின்றதா இருக்கு. இந்த கிரமத்துல வந்த நம்முடைய பிராச்சீனமான சம்பிரதாயம் அதனுடைய தத்துவங்கள், அதுக்கப்புறம் அதுலேருந்து வரக்கூடிய ஹிதானுஷ்டானம் பிரபத்தி பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் பரமபுருஷார்த்தமான மோட்சத்துல பகவத்பாவத்தை கைங்கரித்து பண்ணிட்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சம்பிரதாயத்தினுடைய பெருமையை வளர்க்கறதுக்காக அந்தந்த சமயத்துல நாம் இது பெரிய பாக்கியமா நினைச்சு ஆச்சாரியாவுடைய கைங்கரியத்தை முன்னிட்டு எம்பெருமானுடைய கிருபைக்கு பாத்திரமானதுக்கு இது ஒரு வழியா அமைஞ்சிருக்கு. எல்லாருமா கேட்டு ரசிச்சுட்டு போலாம். சம்ஸ்கிருதத்திலேயே சொல்லணுன்றது இல்லாமல் எல்லாருக்கும் என்ன சொல்றான்னு புரியணுன்றதுக்காக தமிழ்லையும் சொல்ல சொல்லி மணிப்பிரவாளமா சம்ஸ்கிருதத்தை சொல்லி தமிழ்ல சொல்லக்கூடியதா ஏற்பாடாயிருக்கு. இன்னைக்கு ஒரு 6 வித்வான்கள் விஷயங்களை சொல்ல போற. ஆண்டவன் ஆசிரமத்திலேருந்து சங்கபுரம் நாராயணாச்சார சுவாமி இருக்க, பழவேலி லட்சுமி சுமாச்சார் எழுத போற. 3 பேர் பெங்களூர்ல இருந்து இந்த ஊர்ல காலக்ஷேபம் பண்ணவா வந்திருக்க. அடியானும் கடைசியில ஏதாவது விஞ்ஞாபிக்க போறேன். யார் யாருக்கு எவ்வளவு சௌகரியமோ கேட்டு ரசிச்சு அனுபவிச்சா மாலவனுடைய ஐசங்களுடைய அனுகிரகத்துக்கும் பாத்திராவா. கவிதா சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குணவே நம.